அது எப்படி உங்களோட உரையில பாபா சாஹேப் அம்பேத்கர் பெயரை நீங்கள் விட்டு விடுவீர்கள், அவருடைய பெயரை எப்படி புறக்கணிப்பீர்கள் என்று கேட்ட அந்த பெண்மணியின் பெயர் மாதவி ஜாதவ். அவங்க மகாராஷ்டிரா நாசிக் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி. அது என்ன நிகழ்ச்சினா, சமீபத்தில் நடந்த குடியரசு தின விழா. அதுல மகாராஷ்டிராவோட நீர்வளத்துறை அமைச்சர் கிரீஷ் மகாஜன் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகிறார். சிறப்புரை முழுக்க பாபா சாஹேப் அம்பேத்கர் பெயரே இல்லை. அதைத்தான் மாதவி ஜாதவ் கேள்வி கேட்கிறார். என்னன்னா, இந்த குடியரசு தினம் இதை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் அந்த அரசியல் சாசன சட்டம் இப்படியாக பின்னி பிணைந்திருக்கிறது. குடியரசு தினமும் நம்முடைய பாபா சாஹேப் அம்பேத்கரும் அரசியல் சாசன சட்டமும். ஆனால் அதை பற்றி நீங்கள் குறிப்பிடவே இல்லை என்று அவர் கொந்தளித்து கேட்டார். அதற்கப்புறம் அவர் இடைநீக்கம் செய்யப்படுகிறார் என்பதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் மாதவி ஜாதவ் திரும்பவும் சொல்றாங்க, யூ கேன் ப்ரொமோட் மீ or demote me, but I cannot tolerate insult to பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் என்னை வேலையிலிருந்து நீக்கலாம், என்னை லாரி ஓட்ட வைக்கலாம், மணலை தூக்க வைக்கலாம், கூலி வேலை செய்ய வைக்கலாம், எது வேண்டுமானாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கருக்கு ஒரு அவமானம் என்றால் அதை நான் பொறுத்து கொள்ளவே மாட்டேன். அவருடைய பெயருக்கு ஒரு புறக்கணிப்பு என்றால் அதை நான் பொறுத்து கொள்ளவே மாட்டேன் என்று சொன்ன அந்த வீர பெண்மணி சமீபத்தில் மாதவி ஜாதவ்.